வணக்கம். வளமை சக்கரம்ல இன்னைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஏபி சிஎம் அனௌன்சஸ் இன்சென்டிவ் ஃபார் தேர்ட் அண்ட் ஃபோர்த் சைல்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ லைக் நமக்கு தெரியும் இந்தியா தான் வந்து வேர்ல்டு லெவலில் பாப்புலேஷன்ல நம்பர் 1. ஸோ நம்ம இன்னும் 2011 சென்சஸ் அந்த நம்பரை கோட் பண்றதுனால சைனா நம்பர் 1ஆவும் நம்ம நம்பர் 2ஆவும் இருக்க மாதிரி காட்டுறோம். 2021 நம்ம சென்சஸ் எடுக்கல, சின்ஸ் கொரோனா இருந்ததுனால நம்மளால 2021 எடுக்க முடியல. இப்போ 2027க்கு வந்து அதை நம்ம புஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட நம்பர்ஸ் வரும்போது தான் ஸோ இந்தியா வந்து பாப்புலேஷன்ல நம்பர் 1ன்றது நம்பர்ஸ் மூலியமா நிரூபிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஏன் வந்து ஆந்திராவோட சிஎம் வந்து இந்த மாதிரி தேர்ட் சைல்டுக்கும் ஃபோர்த் சைல்டுக்கும் வந்து இன்சென்டிவ்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க பாத்தீங்கன்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல வந்து யூத்ஸ் வந்து குழந்தை பெற்றுக்கிறத வந்து ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றாங்க. அண்ட் இந்த பேரண்டிங் வந்து லாஸ்ட் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜென்ரேஷன் வந்து ரொம்ப டஃபா இருக்குன்றதை ஃபீல் பண்றதுனால நிறைய பேர் வந்து குழந்தை பெற்றுக்கிறதே வந்து அவாய்ட் பண்றாங்க. ஸோ அப்படி அவாய்ட் பண்றது மூலயமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவோட ஓவரால் ஸ்ட்ரென்த்தே வந்து என்ன சொல்லுவாங்க, இளைஞர்கள் தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்தியாவோட பேக் போனே வந்து இளைஞர்கள் தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ ரீசெண்டா வந்து இந்த சைல்டு ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ஸோ அதை பூஸ்ட் பண்றதுக்காக தான் வந்து ஏபியில் வந்து லைக் தேர்ட் சைல்டுக்கு வந்து 30,000. இப்போ நீங்க ஒரு பேரண்டா இருக்கீங்க, நீங்க தேர்டா ஒரு சைல்டு பெற்றுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஊக்கத்தொகை 30,000 ரூபாயும், 4வதா ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டீங்கன்னா 40,000 ரூபாயும் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, செகண்ட் சைல்டுக்கு வந்து 25,000 வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மூலயமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டோட அந்த இளைஞர்களோட கெப்பாசிட்டி வந்து இன்னும் உயரும் அப்படின்றது தான். அண்ட் முக்கியமா ஏபியில என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா மைக்ரேஷன்ஸ் வந்து நிறைய நடக்குது. லோக்கலா வந்து அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியா இருக்கிறதுனால மற்ற ஸ்டேட்ஸுக்கு வந்து மக்கள் வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்போ இந்த 2026 அண்ட் 2025 பாத்தீங்கன்னா ஏபி வந்து நிறைய விதத்துல வந்து அவங்க கம்பெனிஸை வந்து அவங்களோட ஸ்டேட்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. நியர்லி 23 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கண்டிப்பா கிளியரா இருக்க போது. அண்ட் வந்து இந்த மைக்ரேஷனை ஸ்டாப் பண்ணணும்ன்றதும் ஏபியோட நோக்கமா இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த மாதிரி ஒரு இன்சென்டிவ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் நியூஸஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வளமை ஐஎஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.